ஹலோ ஆல், இது நம்ம சேனல் .NET ஸ்கூல். ஸோ நம்ம வூப்ஸ் கான்செப்டில் அப்ஸ்ட்ராக்ஷன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹைடிங் த இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷோயிங் ஒன்லி த நெசசரி ஃபங்க்ஷனாலிட்டி டு தி யூசர். அதாவது யூசருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் காமிச்சிட்டு மற்றபடி உள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே அதை ஹைட் பண்ணி வச்சிடும். அதை தான் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வூப்ஸ் கான்செப்ட்லேயே சொல்லியிருந்திருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து வாஷிங் மிஷின். ஸோ இப்போ வாஷிங் மிஷினை நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறோம், அவ்வளோதான். உள்ளே எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதேமாரி தான் யூசருக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்ஸ்ட்ராக்ஷனா ரெடியூஸ் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் த யூசர். யூசருக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் அந்த ஒயர் எப்படி மாட்டி இதை எப்படி மாட்டி அப்படி பண்ணுங்க அப்படின்னா யூசர் கஷ்டப்படுவாங்க. பட் நீங்கள் வெறும் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டியை இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. ஸோ நம்மள செக்யூராக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஒயர்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஷாக் அடிக்கலாம், அந்த மாதிரிலாம். அதில் மாதிரி இல்லாமல் இது நல்லா கவர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்களே, அதே மாதிரி இது ப்ரோக்ராம்லேயும் அந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் கோட் ஈஸியர் டு மெயின்டைன். ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன் வச்சு நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதும் போது கோடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு டு அச்சீவ் அப்ஸ்ட்ராக்ஷன் இன் சிசாஷ். சிசாஷில் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அப்படின்னுல அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இது அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவது இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும் இதை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேன் ஹாவ் போத் அப்ஸ்ட்ராக்ட் அன்இம்ப்ளிமெண்டட் அண்ட் நார்மல் இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே நம்ம ரெண்டு அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண மெத்தடையும் எழுத முடியும், அன்இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மெத்தடையும் நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மஸ்ட் பி இம்ப்ளிமெண்டட் இன் த டிரைவ்டு கிளாஸ் யூசிங் ஓவர்ரைடு. ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குன்னா அதை டிரைவ்டு அப்போனா சைல்டு கிளாஸ், அந்த சைல்டு கிளாஸில் அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே அது வந்துட்டு அன்இம்ப்ளிமெண்டடாக தான் இருக்கும். பட் அது சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஓவர்ரைடுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. யூ கேனாட் கிரியேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு உங்களால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம் நம்ம. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அனிமல்ன்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் மேக் சவுண்டுன்ற ஒரு மெத்தடை வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை நம்ம. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், பப்ளிக் வாய்ட் ஈட். ஸோ இந்த மெத்தட் பேர் என்ன, ஈட். ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அதில் வந்து கன்சோல் லைனில் அனிமல் இஸ் ஈட்டிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து டாக். ஸோ டாகுன்ற கிளாஸ்க்குள்ள அனிமல்ன்ற அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தென் பப்ளிக் ஓவர்ரைட் வாய்ட் மேக் சவுண்ட். ஸோ மேக் சவுண்ட் எங்கே பார்த்துருக்கோம் நம்ம, அனிமல்ன்ற கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை ஓவர்ரைடுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி மேக் சவுண்டுன்ற அந்த மெத்தடை எடுத்து அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி, கன்சோல் ரைட் லைனில் டாக் சைஸ் வூஃப் வூஃப் அப்படின்று நம்ம கொடுக்குற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கிளாஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம்ன்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே மெயின் மெத்தடுக்குள்ளே டாக் மை டாக் ஈக்குவல் டு நியூ டாக் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற இது கிளாஸில் வந்து அனிமல் நேம், இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் டாக்ன்ற கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஒன்று மை டாக்ன்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி மை டாக் மேக் சவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அது மேக் சவுண்டுக்குள்ளே போகும். அங்கே போயிட்டு டாக் சைஸ் வூஃப்னு எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி மை டாக் டாட் ஈட். ஸோ இந்த ஈட் எங்கே இருக்குது, அனிமல்ன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இது என்ன ஆகுது, அனிமல் இஸ் ஈட்டிங் அப்படின்னு நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆகும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் வந்து ரெண்டு விதமாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்ல பற்றி அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்துட்டு டைரெக்டாக நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்டர்ஃபேஸ்லையும் ஆப்ஜெக்டை நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மெத்தட்ஸ் கேன் ஹாவ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் மெத்தட்ஸ் வித் பாடி. நம்மளால் அதுக்குள்ளே வெறும் மெத்தடாகவும் கிரியேட் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண மெத்தடையும் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்டர்ஃபேஸில் ஒன்லி மெத்தட் டிக்ளரேஷன், நம்மளால் இங்கே டிக்ளரேஷன் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வேரியபிள் கேன் ஹாவ் ஃபீல்ட்ஸ் வேரியபிள். ஸோ அங்கே வேரியபிள் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். கேன் ஹாவ் ஒன்லி கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்னு அதை வந்து மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேரியபிள் தான் நம்ம அதுக்குள்ளே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இன்ஹெரிடன்ஸ் வந்து சப்போர்ட் சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் ஏ கிளாஸ் கேன் இன்ஹெரிட் ஒன்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்மளால இன்ஹெரிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்டர்ஃபேஸில் வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் இங்கே நம்மளால பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அசஸ் மாடிஃபையர் பார்த்தோம்னா கேன் யூஸ் அசஸ் மாடிஃபையர் பப்ளிக் ப்ரொடெக்டர் எக்ஸெட்ரா. ஸோ இங்கே வந்து நம்மளால பப்ளிக் ப்ரொடெக்டர் ப்ரைவேட் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். பட் இன்டர்ஃபேஸ் வந்து அது ஒரு ஜஸ்ட் டிஃபால்ட்டாக இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிட்டோம்னாலே அது வந்து பப்ளிக்காக தான் அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கும். தென் பர்பஸ் டு ப்ரொவைட் எ காமன் பேஸ் வித் சம் ஷேர்டு கோட். ஸோ ஷேர்ட் கோடை காமனாக அது பேஸ் ஷேர் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டு ப்ரொவைட் எ ஸ்ட்ரிக்ட் கான்ட்ராக்ட் வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் இந்த இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அனிமல்ன்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி மேக் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ரெண்டாவது ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா console.writeline ஸ்லீப்பிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகுற மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்தது நார்மல் கிளாஸ், அது டாகு இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். எதுனா அனிமல் கிளாஸை. ஸோ பப்ளிக் நம்ம இப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது கண்டிப்பாக ஓவர்ரைடுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஓவர்ரைட் வாய்ட் மேக் சவுண்ட். ஸோ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் console.writeline bark. ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். தென் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ன்னு டிக்ளேர் பண்ணாலே அது பப்ளிக்னு தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இன்டர்ஃபேஸ் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வாய்ட் மேக் சவுண்ட் அப்படின்னா ஒன்லி டிக்ளரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்புறமேட்டு கிளாஸ் டாக் அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் அனிமலை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் console.writeline bark அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து வேறு எந்த கிளாஸ்க்குனாலும் நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியும். பட் இன்டர்ஃபேஸுங்கிறது ஒரு கிளாஸ் கிடையாது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 5 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஆன்சராக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.